Hi all, welcome back to Arthi Balaji Makeover Styles. So நிறைய பேர் வந்து அந்த Brides of India வீடியோ போட்டல அதோட செகண்ட் ஹாஃப் தான் இந்த வீடியோ to be continued. அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் that is PRO Makeup Artistry course 15 days course attend பண்ணவங்களுடைய மேக்கப் வீடியோ. அதாவது ஒரு கான்செப்ட் பண்ணுவோம் நாங்கள். We will be providing 7 practicalங்க. இந்த 15 நாள் மேக்கப் கோர்ஸில் வந்து we will be providing 7 practical. இந்த 7 practicalல 5th and 6th practical மட்டும் we'll give concept. So first ரெண்டு கான்செப்ட் பண்ணுவோம் ஒரே நாள். ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணாங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஹை ஃபேஷன் லுக். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கான ட்ரெஸ், இதுக்கான ஜுவல்லரி, இதுக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இதுக்கான மாடல்ஸ், ப்ரஷஸ் எல்லாமே பேர்ல்ஸ் அகாடமிலேருந்து நாங்கள் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் எதுக்காக ஹை ஃபேஷன் லுக் மேம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆஷ் கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அண்ட் அந்த கலர் ட்ரெஸ்க்கு எப்படி வந்து ஐ மேக்கப்பை மேட்ச் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் போடுறது அவங்களுக்கு. ஸோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நான் ஓப்பன் பண்ணி விடுவேன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கொடுக்கும்போது. ஸோ என் மைண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், லைக் இந்த பொண்ணுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். பட் ஸ்டில் நான் அதை சொல்ல மாட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்கள பண்ண விட்டுட்டு கடைசியாக கரெக்ஷன் அப்போது அந்த ஹேர் ஸ்டைல் அந்த ஐ மேக்கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம் நாங்கள் டு கெட் தட் அவுட்புட்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிஸ்ட் அந்த 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் இது 5th and 6th ப்ராக்டிக்கல் தாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல, 15 நாளில் நான் ஒரு ஃபுல் மேக்கப் கோர்ஸ் படிக்க முடியுமா? ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அது. ஸோ ஆஸ் ஐ செட், அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே வாஸ் ப்ரொவைடட் பை பேர்ல்ஸ் அகாடமி தான். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஒருத்தர் ஐ மேக்கப் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. சீரியஸாக நான் மைண்டில் வச்சுருந்த ஐ மேக்கப்பை விட அவங்க ஒருத்தருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணி, நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு 5th and 6th ப்ராக்டிக்கலில் இவ்வளோ க்ரியேட்டிவாக அவங்க மைண்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா தட் இஸ் மெயின் ரீசன் வந்து அவங்களோட கோஆப்ரேஷனும் இருக்குது இதில். ஸோ அதாவது நான் என்ன சொன்னனோ அதை வந்து கூர்மையாக கவனிச்சிருக்காங்க கிளாஸில். கவனித்ததுனால அதை வந்து அவங்களுடைய மாடல்ஸ் மேலே அவங்க செஞ்சுருக்காங்கன்றது தான் எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் அன்னைக்கு. சீரியஸாக ஒரு குருக்கு கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது அதுதான். ஐயோ, நம்ம சொல்லி கொடுத்தது இவங்க அழகாக பண்ணியிருக்காங்க சொல்லி கொடுத்தா மாதிரி, அண்ட் இன்னும் அந்த க்ரியேட்டிவிட்டியாக அவங்க கொண்டு வரதான் எங்களுக்கு ஹாப்பி. ஸோ இந்த ட்ரெஸ் ஜுவல்லரி எல்லாமே வாஸ் ப்ரொவைடட் பை பேர்ல்ஸ் அகாடமி. அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃபேஷன் லுக் அப்படின்றதுனால ஒரு ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் இதில் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுருந்தோம், இவங்களுக்கு கூட எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து நல்லா முழுன்னு இருக்கும். இந்த ஃபேஷன் டிவிலலாம் பார்ப்போம் இல்லையா, கொஞ்சம் அந்த நீட்டாக இருக்கும் அந்த ஹேர். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஓரளவுக்கு வி ட்ரைட் அவர் பெஸ்ட். அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டன் தேர் பெஸ்ட். ஸோ பசங்களும் சூப்பர் ஸ்மார்ட்டாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஃபேஷன் வாக்கு. அண்ட் அவங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்வேன் என்னென்னா, என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப், அதான் சொல்வேன். ஸோ நிறைய திங்க் பண்ணுங்கள், நிறைய க்ரியேட்டிவாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நானுமே எனர்ஜெட்டிக்காக அவங்களுக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் வந்து அந்த ஃபேஷன் லுக்கில் கொடுக்கலான்னு யோசித்தேன். அதே மாதிரி அவங்களையும் யோசிக்க வைக்கிறோம். ஆஸ் ஐ சைட் பாருங்கள், ஒரு ஆஷ் கலர் ட்ரெஸ்ஸுனால் ஒரு பிளாக் கலர் ஸ்மோக்கியை தான் போடணும், இல்லை ஆஷ் அண்ட் சில்வர் ஒர்க் பண்ணலாம் ஐ மேக்கப்பில். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் தரவுலி ஐ ஷுட் தேங்க் த மாடல்ஸ். ஏன்னா வந்து மாடல்ஸ்க்கு தான் ஒரு பிக்கெஸ்ட் தேங்க் பண்ணணும், அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த பிள்ளைங்க. யாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடல் கிடையாது, ஒரு ஃபேஷன் வாக் பண்ணுறவங்க, ஒரு ரேம்ப் வாக் பண்ணுற பிள்ளைங்களோ கிடையாது இவங்க கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான், பழைய பேட்சோட ஸ்டூடெண்ட் இவங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு அந்த லுக்ஸ்க்கு வந்து எப்படிலாம் எனக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து நானே ரேண்டமாக பிக்கப் பண்ணி அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆன் டைம் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஷோ முடிகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 7-8 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் தே வேர் தேர். அண்ட் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுங்க பசங்க சீரியஸாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கும் ஒரு புதிய விஷயம் இல்லையா. ஸோ அவங்களும் தே மேட் யூஸ் ஆஃப் தட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அண்ட் இந்த ஹை ஃபேஷன் லுக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் அப்பப்போ கொடுப்போம் ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி. அப்புறம் எனக்கும் அம்மாவுக்கும் தோணுச்சு, ஏன் வந்து இதை ஒரு ஹை ஃபேஷன் லுக்காகவே நம்ம பண்ணுவோம், ஒரு ரேம்ப் வாக்கின்னு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அகாடமியில். அண்ட் வி ஹேவ் த ரேம்ப் வாக், அந்த ஸ்டேஜ் இருக்குது.
ஸோ நம்மக்கிட்ட இருக்கும், எல்லா விஷயமே நம்மக்கிட்ட இருக்குங்க. அது எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம தான் யோசிக்கணும். ஓகே, ஸோ பசங்களை வந்து செம்மையாக ரொம்ப ஆசையாக போட்டுக்கிச்சிங்க இந்த ட்ரெஸ் எல்லாமே, அதுதான் உண்மை சொல்லணும். நானும் கொஞ்சம் யோசித்தேன், பிள்ளைங்க வந்து போடுவாங்களா அப்படிலாம் யோசித்தோம். பட் எல்லா மாடல்ஸுக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸ்லீவ்லெஸ் இருக்கும் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் தே செட் ஓகே. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் கொடுத்துட்டு அப்புறம் போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்றக்கா ஐ இன்ஃபார்ம் தெம் ப்ரீவியஸ்லி. ஸோ செம்மையாக ராக் பண்ணது வந்து இந்த மாடல்ஸ் தான். அண்ட் சீரியஸ்லி நான் வந்து இவங்க மாடல்ஸ் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாது அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் தெரியாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு தேங்க் தெம். ஏன்னா எனக்காக தான் இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, நாட் ஃபார் த மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ ஆர்த்தி பாலாஜி அப்படின்ற ஒரு நேம்காக கூப்பிட்டேன். அந்த கூப்பிட்டதுக்கான மரியாதை எனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பசங்க அத்தனையுமே ஓடியாந்ததுங்க. ஸோ ஐ தேங்க் தெம் பை ப்ரொவைடிங் தெம் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் கொடுத்து வி தேங்க் தெம். ஸோ எஸ், நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுருக்கோமோ நம்மளும் ஹாப்பியாகவே இருப்போம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஓகே, எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிலர் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து வாக் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது வாக் பண்ணுறது. அண்ட் அந்த ஹை போனிடெயில் போடுறது ஈஸி தாங்க, ஆனால் பர்ஃபெக்டாக போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கான ஜெல், ஹேர் ஜெல் அதெல்லாமே வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம். சில ஹேர் ஜெல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஜெல்ஸ் இருக்குது, சில ஹேர் ஜெல் வந்து ஷைனோட வரது இருக்குது, சில ஹேர் ஜெல்ஸ் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கி மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் ஸ்ட்ராங் கொடுக்காது. சிலது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும், தட் இஸ் லைக் வெரி தின்னாக இருக்கும், ரொம்ப வால்யூம் இருக்காது. பட் ஸ்டில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரென்தனிங் ஜெல், ஸ்ட்ராங் ஜெல் கொடுக்கும்போது திக்கான மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் ஹேரில். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எங்களுடைய 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் சொல்லி கொடுக்குறோம். November 18th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோன்ட் மிஸ் டு ஜாயின். ஸோ இவங்க வந்து நடுவில் நிற்கிறாங்களா, அவங்க வந்து என்னோடய ஷோ ஸ்டாப்பர். இந்த லுக் வந்து நான் தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ மேலே வந்து தூக்கி ஒரு இந்த மிஸ் யூனிவர்ஸ்க்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ இவங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டூடெண்ட் இருக்கா ஒரு பேட்ச்க்கு. ஐ டேக் 15 ஸ்டூடெண்ட்ஸுங்க. இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸுமே மாற்றி மாற்றி ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் அவங்க எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. ஸோ யூ கேன் see the close-up shots. ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் November 18th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு நாலேஜ், இது ஒரு கல்வி, ஒரு படிப்பு தாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தைரியமாக வந்து படிங்க. செலவுன்றது எப்பயுமே இருக்கும், பட் இது ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் ரைட் டைம். See you all and thank you.